மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில ஏதோ யாருக்கோ சொந்தம் யாருக்கோ இல்ல அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பால் அவர்கள் இப்பொழுது ஒரு முழுக்க தவறான தகவலை, பொய்யான தகவலை, உண்மைக்கு புறம்பாக இட்டுக்கட்டிய தகவலை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் நிறுவனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக அவர் நிறுவனராக இருந்துதான் எங்களை வழிநடத்துவார். அவருடைய நோக்கங்களையும் அவருடைய லட்சியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து இந்த கட்சியும் வன்னிய மக்களையும் பிரிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் உள்ள இயக்கம் தான். மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாரு 40 பொய்களை அந்த கூடாரம் சொல்லி இருக்கிறது என்று முன்னாடி சொன்னார். இது 41வது பொய். 41வது பொய். இந்த பொய் ஒரு சில குழப்பங்கள் காரணமாக யார் கட்சி என்று சொல்லக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மூலமாக அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அழைப்பை விடுக்கின்றோம். அனைவரும் வாருங்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாம கட்சியில யாருக்கிட்டையும் சொல்லாம 63 நாட்டு முத்து நாய்க்கன் தேர்வு தான் எங்களுடைய கட்சியினுடைய முகவரி. இந்த முகவரியை சதித்திட்டம் தீட்டி கட்சியை அபகரிக்கணுங்கிற திட்டத்தோடு ஒரு கூட்டம் 13 திலக் தெரு முகவரிக்கு மாற்றிருக்கு. அது 13 திலக் தெரு யாருன்னா எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் வீடு. அந்த வீட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. இது கட்சிக்காரர்கள் யாருக்கும் தெரியாது, மருத்துவர் நிறுவனர் ஐயாவுக்கும் தெரியாது, வேற எந்த பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது. இதில் அந்த காரணத்தினால தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 63 நாட்டு முத்து நாயக்கன் தெருவுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 13 திலக் தெருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது. ஆனால் இதில் ஒரு உண்மை என்னன்னா மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்கே குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஏதோ இன்னைக்கு ஆகா அவங்க வெட்டுட்டாரு, அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய பாலு அவர்கள் உண்மைக்கு புறம்பான, அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார் என்ன இது எண் 13 எண் 10 பழைய எண் 13 நாங்களாம் இருக்கும்போது 13. இப்போ உண்மைக்கு மாறாக அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார் 40 பொய்களை அந்த கூடாரம் சொல்லி இருக்கிறது என்று முன்னாடி சொன்னார். இது 41வது பொய். 41வது பொய். இந்த பொய்